இன்றைக்கு அநேக ஜனங்கள் துன்பத்தோடு வியாகுலத்தோடு எனக்கு யார் ஆறுதல் செய்வார்கள், என் குடும்பத்துக்கு யார் இரக்கம் பாராட்டுவார்கள், என் குடும்பத்தில் ஒரு ஆறுதல் சொல்லுவதற்கு, என்னை தேற்றுவதற்கு, என்னை அரவணைப்பதற்கு ஒருவர் கூட இல்லையே, எல்லாரும் என்னை விட்டு பிரிந்து போய்விட்டார்களே, எனக்கு உறவென்று சொல்லுவதற்கு ஒரு நபர் கூட இல்லையே, நான் தேவ சமூகத்தில் காத்து கிடக்கிறேன், தேவனை நோக்கி முறையிடுகிறேன், ஆனாலும் என்னுடைய காரியமெல்லாம் தோற்று போய் கொண்டிருக்கிறதே, நான் என்ன செய்வேன் என்று பல ஏக்கங்களோடு வருத்தங்களோடு பாரத்தோடு கண்ணீரோடு ஆண்டவரையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், மகளே மகனே, நீ வருத்தப்படாதே, உனக்காக ஆறுதல் சொல்லுவதற்கு, உன்னை தேற்றுவதற்கு நான் உன் அருகில் உலாவிக் கொண்டிருக்கிறேன். உன்னை கோபப்படுத்திவிட்டு உன்னை காயப்படுத்திவிட்டு நீ வேண்டாம், இந்த இடத்துல நீ இருப்பதற்கு லாயக்கில்ல, நீ வேண்டாதவள், நீ வேண்டாதவன் என்று உங்களை துரத்தி விட்டிருக்கலாம், ஆகாது என்று உன்னை ஒதுக்கி வைத்திருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், ஆகாதென்று தள்ளப்பட்ட கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று என்று ஆண்டவர் சொன்னது போல உன்னுடைய வாழ்க்கை இன்றைக்கு ஓரமாய் ஒதுக்கப்பட்டு கிடக்கிறதா? உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு செவ்வைப்படுத்தப்படாத நிலையில் பண்படுத்தப்படாத நிலத்தை போல இருக்கிறதா? கோட்டானும் குருவிகளும் என்னுடைய வாழ்க்கையில் வந்து மோதி அடிக்கிறதே, என்னுடைய வாழ்க்கை எப்பொழுது பார்த்தாலும் பிரச்சனையைத்தான் நோக்கி கொண்டிருக்கிறதே, நான் என்ன செய்வேன் ஆண்டவரே? உம்மைத்தானே நான் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறேன், உம்முடைய சமூகத்திலே காத்து கிடக்கிறேன், உம்மேல் நான் நம்பிக்கையாய் வைத்திருக்கிறேன், நான் விசுவாசம் உள்ளவளாய் இருக்கிறேன், ஆனாலும் அநேகர் சொல்லக்கூடிய வார்த்தைகளை கேட்டு என் இருதயம் கலங்கி போய் நிற்கிறதே.